மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஸோ கைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊர் பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பல் எடுத்து கையில் கொண்டு தான் போவாங்கன்னா, செப்பல் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. கைஸ் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எப்படி அடுத்து ரோடு வரப்போகுது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோரிகள் இது வருது. ஸோ நம்ம இங்கே நிற்கிறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே முடியாமல் சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ முடியலை, ஹெல்த் இஷ்யூ இல்லை இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி தான் பார்த்தீங்கன்னா மேலே கூப்பிட்டு போகிறாங்க, கீழே கொண்டு வராங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு தான் வந்துட்டுருக்கோம், நடக்க முடியல. அதே மாதிரிங்க ஷூ போட்டு தான் இங்கே நடக்க முடியுது. இல்லையா ஸோ இவனால் பார்த்தீங்கன்னா முடியலன்றான், வரானா என்னன்னு தெரில. எங்கேயே உட்காந்துருக்கேன், நீ போயிட்டு வாடான்ற மாதிரி சொல்கிறான். குழந்தை சவுண்டு மாதிரி கேட்குது. என்ன ஆச்சுவேன், ஆளை காணோங்க. ஒரு வேளை ஆள் அங்கேயே வாங்கிட்டானோ ஒரு வேளை, எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் ஆளை காணோம். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ நேரம் வரேன்ட்டான், மயக்கம் வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியலையே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜமாஸ் பிளானட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மலையூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு இல்லாத வசதிகளும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ரோடு வசதி இல்லாமல். இன்னும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு சிரமங்கள் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கிராமம் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், மேலே ஒரு மலை இருக்கா, அந்த டாப்பில் தான் நம்ம இப்போ போகிறோம். ஆக்சுவலி அதோ பாரு அதிசயத்தை தெரியுதா, பார்த்துட்டேல, காசு கொடு நம்ம இப்போ கீழே இருக்கோம், அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வசதி ஆக்சுவலி இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கரடு முரடாக இருக்குது கல். அதனால் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்களோட பைக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணி போயிருக்காங்க. இது பைக் மட்டும் அவங்கள்ட்ட இல்லை, அங்கே ஆக்சுவலி காரு எல்லாமே இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த கிராமத்துக்காண்டி மேலே போகிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஓகே வாங்க நம்ம மேலே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு எப்படி அவங்களுக்கு யாருன்னா கஷ்டங்கள் இருக்கு? என்ன மற்ற எல்லாமே கஷ்டம் தானே. கீழே ஏதாவது இறங்கினா யாருன்னு கொண்டு வந்து வைக்கணும்னா எல்லாமே கஷ்டம் தானே. மற்ற அங்கே மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கணும், எல்லாமே கீழே நஷ்டம் தான் போனோம். சரி ஓகே. சிரமம் ஏற்படுத்தி யாருக்கும் முடியல, முடியாத தொட்டி கட்டியாவது தூக்கிட்டு கீழே தான் இருந்தோம். ஓ அந்த தொட்டில் கட்டி முன்னாடி 2 பேருக்கு பின்னாடி 2 பேர் இருக்கும், அந்த மாதிரி தான் தூக்கிட்டு நடக்க முடியாத தொட்டி அப்படி தான் போயிட்டாரு. சரி ஓகே. தேங்க்யூ. கைஸ் நம்ம ஏறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் மேலே போகிறதுக்கு. ஸோ அந்த டாப்புக்கு தான் நம்ம இப்போ போகணும். தெரியுதா அந்த டாப்பில் இருக்குல்ல, அங்கே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். மொத்தம் எத்தனை குடும்பம் இங்கே மேலே வாழ்கிறாங்களா? அதான் எத்தனை குடும்பம் மொத்தம்? 250 வீடு மேலே இருக்குன்றாங்களா? சரி. ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படா இந்த ரோட்டில் போவாங்க? ரோடை பாருது, நம்மளுக்குலாம் தார் ரோட்டில் போய் பழகி ஏன்னா 2 ரோடு பிரியுற, எங்கிட்டா போகணும்? இங்கிட்ட ஒரு வழி போகுது, இங்கிட்ட ஒரு வழி போகுது. நல்லா பார்த்துக்கோ, அதுவும் இதான். சரி ஓகேவா, ஏதோ நீ சொல்கிறான்னு போகிறேன். அவனை திரும்பியெல்லாம் கீழே இருந்தால் நீ தான் என்ன இடுப்பில் தூக்கிட்டு வரணும். கம்பு எடுப்போமா? வா கம்பு ஏதாவது உடைப்போம். வேறு ஏதாவது கம்பு கைஸ் கொஞ்சமாச்சு ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல.
பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ ஃபால்ஸுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஃபால்ஸுக்கெலாம் போகல, ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 250 குடும்பங்கள் வந்து அங்கே மேலே வசிக்கிறாங்க. ஸோ அவங்க டெய்லியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. உனக்கு இந்த இது தெரியுமா? முன்னாடி இந்த மாதிரி கிராமம் எப்படி இருக்குது? நம்ம மதுரை தானே, மதுரையிலேருந்து நம்மளுக்கே இதை பற்றி தெரிலனா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கே இப்போ நான் சொல்லி தான் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள மேலே இல்லைடா, கீழே எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பாதையை பாருங்க, ரெண்டு மேடம் இருக்குது, நம்ம நடக்க முடியல. ஆமாம், நம்மளுக்கு இப்போ போக எப்படியும் 2 மணி நேரம் கிட்ட ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம். அதனால் அவங்களுக்கு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கூடயே ஆகும். சரி, நம்ம சாப்பிட்டு வந்துருக்கலாமோ? சாப்பிடாம நாங்கள் வெறும் டீ வடை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் வெயில் காலம்னால இங்கே இருக்க மரமும் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லை, எல்லாமே காஞ்சி போய் கருவாடாக கிடக்கு. பார்த்தா தெரியும். யாருங்க அடிவாரத்தை வியூ செம்மையாக இருக்குல்ல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், அங்கே ஒரு வீடு இருக்குடா, தெரியுதா? அங்கங்க வீட்டு இருக்குடா அடி. அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குங்களா? பாரு எங்க? அந்த சைடு ஏய் ஆமாண்டா, அங்கேயே ஒரு வீடு இருக்குது. இந்த தெரியுதுங்களா? அங்கேயே ஒரு சின்ன வீடு இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு இடங்க, போய்கிட்டே இருக்குது மேலே. இங்கே இருக்க வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் இருக்காங்களாம். இது வரைக்கும் அவங்க கீழே இறங்கினதா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இதை பார்த்து அவங்கள்ட்ட மேலே போய் டீட்டெயில்ஸாக கேட்போம் வாங்க. சரி, எவ்வளோ நேரம் நடந்திருப்போம்? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் நடந்துட்டோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிருச்சுன்றான். எங்கே காமி தள்ளினத? ஆமாம், மேலே 3-4 கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்கிட்டே இருக்கும் மேலே. அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்படியே ரெஸ்ட்டு உட்காந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே நம்ம பயணம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் தொடரும். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். கைஸ், ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எப்படி அடுத்து ரோடு வரப்போகுது எங்களுக்கு தெரியல. செம்ம டஃப்பாக இருக்குங்க. ஏதோ சின்ன சின்ன கல் இருந்தால் கூட ஏறிடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல், பெரிய பெரிய அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கல்லாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஜெலிலாம் இருக்குது. சுத்தமாக ஏற முடியல. நீங்களே பாருங்களேன். ஏன் இந்த ரோட்டில் நீங்கள் எப்படி நடப்பீங்க? எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 12th வரைக்கும் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போயிட்டு வராங்களாம் டெய்லியும். அது மட்டும் இல்லாமல் மேலே முடியாமல் சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ முடியலை, ஹெல்த் இஷ்யூ இல்லை அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி தான் பார்த்தீங்கன்னா மேலே கூப்பிட்டு போகிறாங்க, கீழே கொண்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலை கொடுப்போம், கண்டினியூ பண்ணுவோம். கேண்டிமேன் கொடுத்துருக்கான். ரொம்ப கஷ்டங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் இங்கே வரோம் வீடியோ எடுக்கிறாண்டி. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரம். ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியணும், இந்த மாதிரிலாம் 250 வீடு மேலே மலை மேலே வளர்கிறாங்க. ரொம்ப மச்சான் ஒரு பெரிய கூட்டம் வருது மச்சான் மேலே. ஆமாம் மச்சான். காய்ஸ், மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டு தூக்க முடியாதுல்ல. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவேரி கழுத மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோவேரி கழுத வருது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி தான் இருக்கும் ஃபேஸில். ஸோ அவங்க வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. மேலேருந்து அந்த விளைக்கிற அந்த தக்காளி, நெல் வகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வராங்க.
எவ்வளோ கஷ்டம்னு பாருங்களேன். நம்ம தான் பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், இதோட இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கழுதையும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். கீழே இறங்குறதுக்கு லைட்டாக கழுது இருக்குன்னா கூட அதுக்கு பயம். ஸோ நம்ம இங்கே நிற்கிறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே ஆனால் இதெல்லாம் இப்போ என்னதுண்ணே நம்ம பெட்டியில் மாங்காய் இருக்கா? மேலே நீங்கள் மரம் வச்சு இது பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. உங்களால் இதை கொண்டு போக முடியாதனால நீங்கள் இது இந்த கோவேரி கழுது மூலியமாக உங்களுக்கு கொண்டு போகிறீங்க. இது என்ன கழுத வகையா இல்லை கோவேரி கழுது தான்? சரி ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி வெயிட்லாம் வச்சு கொண்டு வரீங்க. எல்லாமே முடியலாம். இப்போது மேலே இருக்கும் சப்போஸ் ஏதோ முடியலை உங்களுக்கு ஏதோ சிரமம்னா தொட்டி வச்சு தான் கொண்டு போவீங்க. ஓகே ஓகே. ரோடு வசதி இன்னும் எதுவும் உங்களுக்கு பண்ணி தரலையாண்ணா? எல்லாம் உறுதியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா ஓகே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓ சரி சரி சரி. மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பம் நீங்கள் வசிக்கிறாங்க? 500 குடும்பம் வாழ்கிறாங்களா? சரி சரி. மேலே இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்கா? ரோடு வசதி மட்டும் இல்லை உங்களுக்கு. இது எத்தனை அடினே இருக்கும் இந்த மலை அடிவாரத்தில்? 1500 அடி மேலேயான இது? ஓ சரி சரி. நிறைய பேர் வந்திருக்காங்களா இந்த வீடியோ எடுக்க? வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு போனான். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை. சரி சரிண்ணா ஓகே ஓகே. சரி ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றிண்ணே. ஸோ அண்ணனோட வாழ்க்கையும் பாருங்கள் இப்படி தான். அன்னைக்கு கூட எப்படியும் நடந்துருவார். லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கழுதை போயிருக்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த கழுதை மூலியமாக தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வெயிட்டு முடியாதவங்களெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா மாங்காய் அவங்க மேலே வளைச்சி மேலேருந்து அவங்க மாங்காய் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் சேல் பண்ணுறாங்க. மேலேயே பார்த்திங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் ஆமாம் ஆமாம், அதை வந்து அவங்க அதை வருமானத்துக்கு வச்சுக்கிறாங்க போல். கையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு தான் வந்துட்டுருக்கோம். இன்னும் நடக்க முடியல. அதே மாதிரிங்க ஷூ போட்டு தான் இங்கே நடக்க முடியுது. சாப்பிடாம ஏறோன்ட்டோம். தண்ணி ஒரு பாட்டில் காலி. இன்னும் பாதி மேலே கூட ஏறல நாங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ஏறிட்டுப்போம். வா, இப்போ தண்ணி வேறு எங்கிட்ட இல்லை. வெறும் பார்த்தீங்கன்னா கேண்டிமேன் தான் இருக்குது. அதை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல. இந்த பூச்சி சவுண்டு கேட்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒரு சின்ன நனல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3வது சிட்டிங்னு சொல்லலாம். முடியலை. பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். எப்படிங்க இவ்வளோ பாட்டில் கிடக்கு? மேலே திருவிழா நடந்துருக்குமா? என்ன முடிச்சாங்களா? தொடடா, தண்ணி இல்லை. ஓகே, தண்ணி தான் கூட எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு 1 லிட்டர் தான் கொண்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே காலி ஆயிடுச்சு. மேலே தான் போய் நம்ம ஏதாச்சும் தண்ணி குடிக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு, நிறைய புது வித்தியாசமான கிராமங்கள்லாம் போய் நம்ம விசிட் பண்ணி வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ எடுக்கிறோம், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க கிராமத்துலனா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேலே நம்ம பயணத்தை தொடர்றோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம். ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. எனக்கு நம்ம 6 கிலோமீட்டர் ஏறி இருப்போம் போல் இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் போன மாதிரி தெரியல இந்த கிராமத்துக்கு. அப்படியே கீழே இறங்கிடுவோமான்னு தோணுது. என்னடா கீழே இறங்கிடுவோமா? ஆ
ஆளப்பாரு கீழே இறங்குவோமானா கீழே இறங்குவோன்றான். சேட்டா இவனுக்கு ஆளுக்கு முடியல. சத்தியமா உள்ளவா இப்போ யாராவது வந்தாங்கன்னா அங்கே நம்ம உள்ள வந்தாங்கன்னா நடக்க சத்தியமா முடியாது. நாங்கள் தட்டிடுவாங்க, போயிடுவாங்க டக்குன்னு மேலே போயிடுவாங்க. நாங்களாம் பரவாயில்ல. இவனே பார்த்தீங்கன்னா இப்போ போகிற நிலமையில தான் இருக்கான். முடியல அவனால். ஏறிடுவியா இந்த இதில்? நீ ஏறிடுவியா? எவ்வளோ ஸ்லோ இதாக இருக்கும் பாருங்க. சரி போகலாம். போகிறதில்ல ஏதாவது தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியும் இல்லையா? இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வழி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இதுதான் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வழி. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வசதியும் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. லைட்டாக சறுக்கணும்னு பார்த்துங்க அங்கே போய் விழுந்துருவோம். லைட்டாக அந்த ஜல்லி கல் ஏதாவது சறுக்குனா கூட. யாருங்க நினச்சேன்டா இன்னும் உட்காராமல் இருக்கானு. யாருங்க அவன் 2 செகண்டுக்கு ஒரு வாடிக்கு உட்காந்து எழுந்திரிக்கிறான். அப்படியே நம்ம மேலே போகலாம். வாங்க. டேய் இதில் எவ்வளோ உனக்கு இது கம்மியாதுரா. கைப்பட எந்திரா இப்போ நீ எந்திரி. இவங்களாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு கீழே இறங்குறாங்க. அக்கா எங்கக்கா காலேஜா? ஓகேக்கா பார்த்துப்பாங்க. சரி டேய் என்னண்ணா நீ அடிக்கடி உட்காந்துட்டு இருக்க? மனசாச்சு இல்லை இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கவே சாயந்தரம் தான் போவோம் மேலே. சரி இல்லையே அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும்டா. பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போகிறாங்க. அந்த குட்டி பையன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக நடக்கிறான்னு. ஸோ ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதோ சம்திங் ஆதார் எடுக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வராங்க. போய் அவங்க போய் ஆதார் எடுத்துகிட்டு அதை அவங்க இது பண்ணிவிட்டு அவங்க திரும்பியும் மேலே வர எப்படியும் ஒரு நைட் 6 மணி 7 மணி ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜு மேலே பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5th மேலே ஹையர் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அலங்காநல்லூர் பாலமேடு நத்தம் தான் போயிட்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இல்லை கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு கீழே இறங்குறாங்க. டே இப்படி நடந்தால் கண்டிப்பாக போக முடியாது. ஏரியை பார்த்து 9:20க்கு ஏறணும். இப்போ டைம் என்ன காமி? 10 காமிடா 10 ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு. இவன் பார்த்தீங்களா தண்ணிக்காண்டி பார்த்தீங்கன்னா முடியல கஷ்டப்படுறான். தண்ணி இப்போ என்கிட்ட இல்லை. சாக்லேட் தான் இருக்குது. கேண்டிமேன் சாப்பிட்றியாடா? கேண்டிமேன் எடுத்துக்கோங்க. ஆமாம் நாக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அது சாப்பிட்டா. முடியலைங்க. என்னன்ற மாதிரி இருக்கா? மயக்கம் வருதா? கிருன்னு இருக்கா? போதையில் இருக்க மாதிரி இருக்கோ? அப்படியே தள்ளாடுவாங்க அந்த மாதிரி இருக்கா? அரை போதையில் இருக்கான் பையன். முடியலை அவனால். இவன் ஜீன்ஸ் வேற போட்டு வந்திருக்காங்க. இங்கே இந்த மலையில் போய் அவன் ஜீன்ஸ் போட்டு ஏறுவாங்களா? ஜீன்ஸ் போட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஊரில் அவங்களுக்கு சொன்னாங்க? எங்கே? மேகமலையில் நடந்தா ஏறணும். என்ன நடந்து இந்த மாதிரி ஏறணுமா? அடி டைம் ஆயிடுச்சுடா. மணி ஏறி இப்போ பாரு 1.5 மணி நேரம் ஆச்சுடா. 1.5 மணி நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். 3/4 மணி நேரத்தில் ஏறுதா? முடியலையா? அப்படியே எப்படி கீழே உருண்டு இந்த செத்துரு அப்படி இங்கே உருண்டு வரலையா? அப்போ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் தான், ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான். ஸோ இவனால் பார்த்தீங்கன்னா முடியலன்றான். வரானா என்னன்னு தெரில. வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே எங்கேயே உட்காந்துருக்கேன், நீ போயிட்டு வாடான்ற மாதிரி சொல்கிறான். எனக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி பண்ணுறானேன்னு. இந்த காட்டுக்குள்ளே போகல பேர் கேர்ள்ஸ் அந்த மாதிரி அப்படியே வேர்வையை புழிஞ்சு அப்படியே வாயில் ஊற்றிக்கிறியா?
வாட்டர் கேல ஊற்றி குடிச்சிட்டியா? நான் நடந்து போவேன். நான் எவ்வளோ நேரம் போயிட்டு கத்திக்கிட்டே இருக்கவா? மக்கள்கிட்ட பேசிட்டே போடா மெதுவா. மக்கள்கிட்ட பேசி எனக்கு தெரியும், நீ வா வந்துட்டாங்க ஒரு வழியா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லைனா 3/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். மித்துனு வந்துருச்சு, சும்மா சொல்கிறேன். ஆக்சுவலி அப்போ தான் மேலேருந்து கீழேருந்து மேலே வருவான். அந்த வரான் பார்த்தீங்களா? டே வந்துருச்சுடா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. கிராமம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே சீக்கிரம் கிளம்பி வரான், இல்லைனா ஏறி இருக்க மாட்டான். இன்னும் இருக்குங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக. நான் சும்மா சொல்லி அவனை கூப்பிட்டு வரேன், அப்போ தான் ஏறுவானு. அங்கே பாருங்க, அந்த வியூவை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. இதான் வந்துருச்சுல, இதான் அவ்வளோதான் வந்துருச்சு. சும்மா சொல்கிறேன், இதான் தெரியுது பத்தியா வீடு மேலே. டேய் டுக்கு டுக்குன்னு அப்படியே மொத்தமாக புஷ்ஷுன்னு போயிடாம. ஐயோ போச்சே. சரி இருக்கே, நான் தொட்டில் கட்டி மேலே கொண்டு வரேன் கீழே. பசங்களை கூட்டு வரவா? வரேன். தொட்டில் இருக்கா எங்க? டேய் வாடா விளாடாதடா. அது சிஸ்டர் கேட்குறான். 2 மினிட்ஸ் தான். எப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்து போகலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நாங்களும் நான் ஏறின பாடு இல்லை. ஐயோ இதெல்லாம் பார்த்தா திரும்பி கீழே இறங்கி ஓடிடுவானே, முடியலை என்னால் சீரியஸாக. அந்த உட்காந்துருக்கான் தெரியுதா? ஸோ சேட். எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு டஃப்பான ஜெர்னியாக இருக்குங்க. ஈஸியாக இருக்கும் நினச்சோம். ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. என்னமா இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? மித்துனு இங்க என்னமோ இருக்குடா. சவுண்டு கேட்குதா? மேலே ஏதோ இருக்குங்க. என்னமோ இருக்குடா மேலே. சவுண்டு கம்மியாகிடுச்சு. நம்ம சவுண்டை கேட்டோன்னே சவுண்டு கம்மியாகிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு? முடியலையா? இப்பெல்லாம் நீ கவுந்துருவ பின்னாடி. அப்படியே ஒன்று உட்காரு, அப்படின்னா நட. வா சீக்கிரம் வா, அவ்வளோதான் வந்தாச்சு. ஆமாங்க, பயங்கரமாக வேர்த்திருக்கான் எனக்கு. டேய் என்னடா 10 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டிக்கு உட்கார்ற? இறங்கும் போது இப்படி தான் பண்ணுவியா? எங்க துண்டுதான் அடிக்குது. இங்கே பேர் வந்துருச்சு, இங்கே தோட்டம் வந்துச்சு, சவுண்டு கேட்குது பேர். அதான் கிராம சவுண்டு, கிராமம் வந்துருச்சு. சரி வா ஏறிடலாம். அவ்வளோதான் நான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்காங்க சவுண்டெலாம் கேட்குது. வெறுத்துட மாட்டாங்களா? நம்மளாம் நம்ம ஊரில் இருக்க அந்த டிராஃபிக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில போகிறதுக்கு அப்படியே இதாயிரும். இவங்களாம் இப்படி மேலே ஏறி இறங்கி கீழே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. குழந்தை சவுண்டு மாதிரி கேட்குது. குழந்தையா ஆடா? குட்டி ஆடு போல. அண்ணே மதுரைண்ணே. என்ன? ஆமாம் 2 பேர் தான்.
காலேஜ்லேருந்து வரீங்களா இல்லை இல்லைண்ணே வீட்டில் இருந்து அப்படியே காங்க வீட்டில் சும்மா வரீங்களா? ஆமாண்ணா. தண்ணி கொண்டு வரல. தண்ணி வேறு இல்லையா? கொண்டு வந்தோம், காலி ஆயிடுச்சு. அண்ணா வந்துச்சு வாங்க. அண்ணா வந்தாச்சு வாங்க. வந்தாச்சுண்ணா. நீ மேடல மயக்கம் வருதுன்றோம், தலை சுற்றுதுன்றோம். காலைல டிவி ஓட மட்டும் சாப்பிட்டோம். மேட்டில் நடக்கிறாங்க. அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்களுக்கு. நீங்கள் எப்படி இந்த ஊர் தானே? நான் இந்த ஊர் தான் சார். இந்த ரோடு சிரமம்லாம் கீழே கல்ல கொண்டுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியா? ஓகே, அப்போ ரோடு வரப்போகுது. நாட்டில் சும்மா அளவு கல் மட்டும் கொண்டுருக்காங்க. சரி சரி. எலெக்ஷன் டயத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இது முடிஞ்ச வேலை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் ரிசல்ட் வரல. ஆமாம் ஆமாம், ஜூன் 1 தான். அது முடிஞ்சு 24 சொன்னாங்க. சரி சரி, ஜூன் 24. ஓ, அது முடிஞ்சுதான் தெரியும். சரி சரி. அண்ணா வாங்க, வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். பையன் வாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். வாடா வந்துச்சுடா. ஸோ கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊர் பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பல் எடுத்து கையில் கொண்டு தான் போவாங்கன்னா, செப்பல் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உள்ளக்க பார்த்தீங்கன்னா அவங்க கோயில், அவங்க அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன ஆச்சுவேன், ஆளை காணோம். கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கோம். வாட்டர் கேன் இருக்கேன். வீட்டுக்கு போய் தண்ணி தண்ணி கூட எடுத்துகிட்டு வரணுமா? மிதுனு, மிதுன் இல்லைண்ணே, அப்பயே எந்திரிச்சு வரேன் நான். இவ்வளோ நேரம் ஆச்சுல நம்ம வந்து. மிதுனு காணும் ஆளை. தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போவேண்ணே. ஃபஸ்ட் டைம்னால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. கைஸ், அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டான், முடியலை அவனால் சுத்தமாக. ஆள் மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டாப்புல. இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்தோடனே நம்மளை சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம். அடுத்து நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கணும்னு சொன்னோம். ரொம்ப ஒரு அன்பான மக்கள் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இது இயற்கையான ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் தோப்பு இருக்குது, கொய்யாக்காய் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெல் வகைகள், கோதுமை எல்லாமே இருக்குங்க. ஆளை காணோங்க. ஒரு வேளை ஆள் அங்கேயே வாங்கிட்டான, ஒரு வேளை என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளை காணோம். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ மேலே வரேன்ட்டான், மயக்கம் வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியலையே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன்.